ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் முழுமையாக ஒழிக்கப்பட்டது. 1979 டிசம்பர் 9 அன்று உலக சுகாதார அமைப்பு உலகை செஞ்சுரிஸ் காலமாக அச்சுறுத்திய ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் முழுமையாக ஒழிக்கப்பட்டது. நூற்றாண்டு காலமாக அச்சுறுத்திய ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் முழுமையாக ஒழிக்கப்பட்டது என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. மனித குலத்தை பல ஆயிரம் ஆண்டுகளாக துன்புறுத்திய நோய் நிறைவாக கட்டுப்பாட்டில் வந்திருப்பது உலக மருத்துவ வரலாற்றில் அதிவேகமான வெற்றி பக்கமாக எழுதப்பட்டது. ஸ்மால் பாக்ஸ் ஒரு காலத்தில் மனித இனத்துக்கே அச்சுறுத்தலாக இருந்த பேராபத்தான நோயாகும். 20ஆம் நூற்றாண்டில் அலோன் 300 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் இந்த நோயில் உயிரிழந்துள்ளனர். உலக சுகாதார மையம் 1967 தொடங்கிய கடுமையான உலகளாவிய தடுப்பூசி இயக்கம் கண்டங்கள், பாலைவனங்கள், போர் பகுதி மற்றும் மிக தூர கிராமங்கள் வரை சென்றடைந்தது. ரிங் வேக்சினேஷன் எனப்படும் உத்தி இந்த போராட்டத்தின் திருப்பு புள்ளியாக அமைந்தது. ஒரு நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அவரை சூழவுள்ள அனைவருக்கும் உடனடியாக தடுப்பூசி போடப்பட்டது. இதன் மூலம் வைரஸின் புழக்கத்தை முற்றிலும் முடக்கியது. 1977 சோமாலியாவில் கடைசி நோயாளி பதிவானதும் 2 ஆண்டுகள் உலக அளவில் கண்காணிப்பு செய்யப்பட்டு மறைவு நோய் மையங்கள் இல்லை என்பதை உறுதி செய்தனர். 1979 டிசம்பர் 9 அன்று வெளியான உலக சுகாதார மையத்தின் அறிவிப்பு உலக அளவில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியாளர்களின் அர்ப்பணிப்பு, நாடுகள் கடந்து நடந்த ஒற்றுமை ஆகியவை இந்த சாதனையை சாத்தியமாக்கின. மனித வரலாற்றில் முதல் முறையாக ஒரு நோய் முழுமையாக அழிக்கப்பட்டது என்ற பெருமை உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியது. ஸ்மால் பாக்ஸ் ஒழிக்கப்பட்டதின் பின்பு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பணமும் மனித உயிர்களும் காப்பாற்றப்பட்டன. 1980க்கு பிறகு பிறந்த தலைமுறைகள் இந்த பயங்கரமான நோயை ஒருபோதும் சந்திக்கவே இல்லை. 1979 அறிவிப்பு இன்றும் உலக ஒற்றுமையின் மிகப்பெரிய சின்னமாக கருதப்படுகிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக வரலாற்றில் பதிவானது.